சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Then I saw that wisdom excelled fully, as far as light excelled darkness. Ecclesiastes 2:13. అంతటా చీకటి కంటే వెలుగు ఎంత ప్రయోజనకరమో, బుద్ధిహీనత కంటే జ్ఞానము అంత ప్రయోజనకరమని నేను తెలుసుకుంటుని. ప్రసంగి గ్రంథం 2వ అధ్యాయం 13వ వాక్యం. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் நானும் உத்தமம் என்று கண்டேன். பிரசங்கி 2:13. அன்பின் தேவ பிள்ளைகளே, நானும் தேவனுக்குரியதாய் இருக்கிறது, மதியினும் மாம்ச சிந்தைக்குரியதாய் இருக்கிறது. ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்பட்ட அப்போஸ்தலரில் ஒருவென்று அழைக்கக்கூட தகுதியான இடத்திற்கு வந்த யூதாஸ் காரியத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் மதியினத்தை எல்லாவற்றையும் இழந்து போய் தேவனை காண்பித்து கொடுக்கவும் 30 வெள்ளிக்காசிலே நான் சகல காரியத்தையும் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் நினைத்த நினைவுகளே அவன் மதியினத்தை அவனுக்கு காண்பித்து கொடுத்தது. அநேக நேரத்தில் தேவனுக்குரியவர்களாய் செயல்படக்கூடாதபடிக்கு மதியினத்திற்கு ஏற்றவனமாய் நாம் வாழ்கின்றபடியினாலே நாம் பெற்றுக்கொள்வதில்லை, இழந்து விடுகின்றோம். இனியாவது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ சாயலுக்கு ஒப்பான ஞானத்தை நோக்குவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.